أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ثم آتينا موسى الكتاب تماما على الذي أحسن وتفصيلا لكل شيء وهدى ورحمة لعلهم بلقاء ربهم يؤمنون. பிறகு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். அவ்வேதம் நன்னடத்தையை மேற்கொண்டோருக்கு அருட்கொடையை நிறைவு செய்யத்தக்கதாகவும் அவசியமான ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடியதாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள்மிக்கதாகவும் அமைந்திருந்தது. மக்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களுக்கு அவ்வேதத்தை நாம் வழங்கினோம். وَهَذَا كِتَابٌ أَنزَلْنَاهُ مُبَارَكٌ فَاتَّبِعُوهُ وَاتَّقُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. மேலும் இதேபோன்று இவ்வேதத்தையும் நாம் தாம் இறக்கினோம். இது மிக்க அருள்வளமுடையது. எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள். மேலும் இறையச்சமுள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். أن تقولوا إنما أنزل الكتاب على طائفتين من قبلنا وإن كنا عن دراستهم لغافلين. எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்குத்தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதனை படித்தார்கள் கற்பித்தார்கள் என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது. أو تقولوا لو أنا أنزل علينا الكتاب لكنا أهدى منهم فقد جاءكم بينة من ربكم وهدى ورحمة فمن أظلم ممن كذب بآيات الله وصدف عنها سنجزي الذين يصدفون عن آياتنا سوء العذاب بما كانوا يصدفون. அல்லது எங்கள் மீது வேதம் இறக்கியருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்றும் இனி நீங்கள் சாக்குப்போக்கு கூறிட முடியாது. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர்வழியும் அருட்கொடையும் உங்களிடம் வந்துள்ளது. இனி எவன் அல்லாஹுவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? எவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீருவோம். هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي بعض آيات ربك يوم يأتي بعض آيات ربك لا ينفع نفسا إيمانها لم تكن آمنت من قبل أو كسبت في إيمانها خيرا قل انتظروا إنا منتظرون. என்ன இப்போது இவர்கள் தங்கள் முன்னால் வானவர்கள் வந்து நிற்க வேண்டும் அல்லது இறைவனே வரவேண்டும் அல்லது இறைவனின் தெளிவான சான்றுகள் சில வெளிப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்களா? இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்படும் நாளில் முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவர்க்கும் அல்லது நம்பிக்கை கொண்டிருந்தும் அதனுடன் யாதொரு நன்மையையும் சம்பாதிக்காதவர்களுக்கும் அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனையும் அளிக்காது. எனவே நபியே, இவர்களிடம் கூறும், சரி, நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் எதிர்பார்த்திருக்கிறோம்.